السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن أبي أمامة الباهلي رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: ما من عبد تضرع من مرض إلا بعده الله منه طاهرا، أو كما قال عليه الصلاة والتسليم. கணிகத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையால் நாம் அனைவரிடம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கும் நல்ல விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி நடந்திருக்கும் அனைத்து விஷயங்களையும் தினமும் நாம் செவிதாழ்த்தியை செயல்பாட்டிலே கொண்டு வருகின்றோம். அன்பிற்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஹதரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியை நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஹதீஸ் ஷரீஃபை ஹதரத் அபூ உமாமா அல்-பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் அப்தின் ததர்ரஅ மின் மர்தின், எந்த அடியான் நோயினால் அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுகிறானோ, எந்த அடியான் தன்னுடைய நோயின் காரணமாக அல்லாஹ்விடம் அழுது மன்றாடுகிறானோ, அப்பேற்பட்ட நோயிற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இல்லா பஅதல்லாஹு மின்ஹு தாஹிரா, அப்படி அவன் தன்னுடைய நோயினால் மன்றாடி ரப்பினிடத்தில் அழுது துஆ செய்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா அவரை பாவங்களிலிருந்து தூய்மையான நிலையில் ஆரோக்கியம் அளிக்கின்றான் என்று ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஒருவருக்கு நோய்வாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அது ரப்பினுடைய செயல், அது ரப்பினுடைய ஒரு சோதனையாகும். இரண்டாவது, அந்த சோதனையின் மூலமாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அம்மனிதனுடைய எல்லா விதமான பாவங்களையும் என்ன செய்கிறார், அவனை முழுமையாக மன்னித்து, இரண்டாவது அவனுடைய உடலை, அவனுடைய உள்ளத்தை, அவனுடைய செயலியத்தை என்று எல்லா விதமான விஷயங்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தூய்மைப்படுத்துகிறானாம். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே, முர்சலான ஹதீஸிலே சொல்லும் பொழுது, இந்த ஹதீஸிலே அல்-ஹஸன் ரிவாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முர்சலன் மர்ஃபூஅன் قال إن الله لا يغفر عن المؤمنين خطاياهم كلها بعمل ليلة ملائكة சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஒரு முஃமினுக்கு ஒரு இரவில் ஏற்பட்ட காய்ச்சல் அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸினை ஹஸன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முர்சலாக அறிவிக்கின்றார்கள். அன்பிற்குரித்தானவர்களே, நமக்கு காய்ச்சல் வருவது இரண்டு காரணத்திற்காக வேண்டி. ஒன்று, நம்முடைய எல்லா விதமான நல் அமல்களையும் தூய்மை செய்வதற்காக வேண்டி. இரண்டாவது, நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா முழுமையாக மன்னித்து அதனுடைய முழு விதமான நன்மையை தருவது மட்டுமல்லாமல் நம்மையும் நம் உடலையும் என்றென்றும் பேணி காப்பதற்காக, நம் அனைத்துவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நோயை தருகிறான். ஆனால் சில மக்கள் இந்த நோயின் காரணமாக அல்லாஹ்வை ஏசுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மௌத்தை கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லா தஸ்அலுல்லாஹ் மௌத்தா, நீங்கள் மௌத்தை கேட்காதீர்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நமக்கு அனைவர்களுக்கும் கூறியிருக்கின்றான். குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அல்லாஹ்விற்காக வாழ வேண்டியவர்கள், நாம் அனைவர்களும் அல்லாஹ்விற்காக வேண்டிய அமல் செய்ய வேண்டியவர்கள். எந்தவித ஒரு நோக்கத்திற்காக வேண்டியும் நான் இந்த உலகத்திற்கோ அல்லது நம்மை ரப்பிற்காக வேண்டிய படைக்க வேண்டிய ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான், நாம் வணங்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக வேண்டி. அப்பேற்பட்ட வணங்க வேண்டும் என்ற நோக்கம் அது அல்லாத மற்ற சாராத விஷயங்களையும்
அது புதிந்துள்ளது என்பதில் இவ்வித சந்தேகமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியது போல் ஒரு அடியானுக்கு ஒரு முஸ்லிமுக்கு நோய்வாய் ஏற்பட்டால் அந்த நோயானது அவரை சோதனை செய்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. அன்பானவர்களே, நாம் செய்கிற முழு பாவத்திற்கும் பிராச்சித்தமாக, அதனுடைய பலனாக, அதனுடைய தௌபாவாக நமக்கு நோயாக இருக்கின்றது. இந்த நோய் நமக்கு தந்திருப்பது ரப்பினுடைய மிகப்பெரிய இஸ்ஸத், மிகப்பெரிய நிஅமத் என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு ஏற்படுகிற நோயை நாம் ரப்பை திட்டாமல் அவனுக்கு நன்றி கூறி அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு நம் இந்த உலகத்திலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தருவானாக. மேலும் நோயில்லா வாழ்வை நம் அனைவர்களுக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தந்து நம்முடைய எல்லா விதமான பாவங்களை மன்னிக்கப்பட்டு இறைவருத்தத்தோடு சூழல் செல்லக்கூடிய பெரும் ஒரு தோஃபிக்கினை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்